ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீட்டில் சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். உங்கள் ஊரில் இது என்னான்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரிசி அளந்த அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றி வச்சுக்கணும். நான் 5 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பால் வேணான்றவங்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம சேர்த்து வச்சுருக்க நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் அதில் தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கை விடாமல் கிண்டிக்கணும். அரிசி பருப்பு நல்லா வெந்த பிறகு இந்த டம்ளரில் 2 டம்ளர் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதில் 2 டம்ளர் வெல்லத்தை அளந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கேஸில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வடிகட்டி சர்க்கரை பொங்கலுக்குள்ளே சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டினா தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும். வெல்லம் நல்லா சுண்டின பிறகு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்புறம் நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு நம்ம ரெடி பண்ண சர்க்கரை பொங்கல் கூட தாளிப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு சுவை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை பொங்கல் போட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.